வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, ரிவெஞ்ச் ஆன் மை லவ், லைக் ஸ்டெப் பிரதர் அப்சஷன், அதுதான் அதனுடைய பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சாரிடா, டைட்டில் வந்து நானே மறந்துபடி யோசிச்சு சொல்ல வேண்டிய இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இது மாதிரி ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நோ ஹேட் அண்ட் ஹர்ட் கமெண்ட்ஸ். இது ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பாருங்கள். அண்ட் நோ மோர் தேன் தட். ஓகே. அண்ட் லாஸ்ட் பார்ட் எதில் முடிச்சுருந்தோம் அப்படின்னாக்க, நம்ம டீக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டேவுடைய பேரண்ட்ஸ் செக்கவை இங்கேயே விட்டுட்டு, கொரியாலே விட்டுட்டு அவங்க ஆஸ்திரேலியா போயிருந்துருப்பாங்க. அண்ட் அது வந்து நம்ம ஜேகேக்கு பிடிக்காமல் அவருடைய ரூமுக்கு போயிட்டு அப்படியே அந்த மிரரெல்லாம் கையிலேயே உடச்சிருந்துருப்பார். அண்ட் அதோடு முடிச்சிருந்துருப்போம். அண்ட் இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே பாஸ்ட்டு விட்டுட்டு இப்போ ப்ரெசென்ட்டில் தான் காட்டுறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம ஜேகே வந்து ஆஃபீஸ்க்கு தானே கிளம்புனாரு. ஜேகே அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மினி, அந்த அம்மனியை கூட்டின்னு நம்ம துறை ஆஃபீஸ்க்கு தானே போகிறாரு உள்ளே என்டர் ஆகுறாரு. லைக் செக்யூரிட்டி கார்டிலேருந்து உள்ளே இருக்க எம்ப்ளாயீஸ் வரையும் எங்கெங்கே அப்படி நான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்கல்ல. லைக் இப்போ தான் ஒரு சிலர் உள்ளே என்டர் ஆவாங்க, ஒரு சிலர் இப்போ ஆல்ரெடி போய்ட்டு அவங்களுடைய சீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அப்படியே எந்திரிச்சு ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ரெண்டுத்துக்கும் வணக்கம் தான் வச்சுட்டு கிடக்குதுங்க. நம்ம ஜேகே மேலே இருக்கிற மரியாதையில் வணக்கம் சொல்கிறாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஆள் மேலே அம்முட்டு பயம். அம்மினி வேறு துரையோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சு, அதனால் அம்மனிக்கு அம்முட்டு பயம். ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்டாக அவங்கள வந்து நடத்தினாக்கா அம்மினி போயிட்டு துரைக்கிட்ட சொல்லி வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதனால் அந்த மாதிரியே நிறைய பேர் வேலையை விட்டு அம்மனி தூக்கியிருக்கிறாங்க. அதனாலவே வந்து அதனாலேயே வந்து அந்த அம்மினியை பார்த்தாலுமே நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் அம்முட்டு பயம். அண்ட் இப்போ எல்லாம் வந்து வணக்கம் தானே, எல்லாம் வச்சு விட்டு தொலைஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு பயத்தில் எழுந்து வணக்கத்தை வைக்க இவங்களும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ரெண்டும் அப்படியே கப்பல் மாதிரி கையை கோத்துக்கின்னு போதுங்க. ஏன்னா அந்த ஆஃபீஸ்க்கு தெரியும் நம்ம ஜேகேவுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் நம்ம மினி அப்படின்ட்டு. அண்ட் இப்போது ஜேகே வந்து இப்போ நார்மலாக அவருடைய கேபினுக்கு போகிற வரையும் அந்த மினியோடைய கையை பிடிச்சிட்டு தான் போகிறாரு. லைக் அந்த அவர் நடந்து போகிறாரு, அவருடைய கையை வந்து அப்படியே ஹஸ்பண்ட் கையை ஹோல்ட் பண்ணி போவோம்ல, அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அம்மினி போகுது. அண்ட் அவருடைய சிஓ கேபின்குள்ளே போனதுமே நம்ம ஜேகேவுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே டோட்டலாக மாறுது. லைக் இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி ஒரு ரூட் ஃபேஸில் இருந்திருப்பார். பட் இப்போது அந்த ஃபேஸ் இன்னும் ஒரு மாதிரி மாறி அதை விட பயங்கரமாக மாறுது. லைக் அவ்வளோ கோபம் தெரியுது நம்ம ஜேகேவுடைய ஃபேஸில். அப்படியே வந்து கையை பிடிச்சிட்டு இருந்த அந்த மினியை அப்படியே பிடிச்சி தள்ளுறாரு. அண்ட் இப்போது அந்த மினியை பயந்துட்டா ஜேகே அப்படிங்கிற மாதிரியே அந்த மினி சொல்ல, நம்ம ஜேகே பலார்னு ஒரே அறை தான் அந்த மினியோடைய கன்னத்தில். அண்ட் மறுவார்த்தை நம்ம ஜேகே எதுவும் பேசலை. அவர் பாட்டுக்கு ஒரு சீட்டில் போயிட்டு உட்காந்து அவர் லைக் கண்ணை மூடி அப்படியே அந்த சீட்டுக்கு சாஞ்சு உட்காந்துட்ருக்காரு. அண்ட் இந்த மினிக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கதி கலங்கிடுச்சு. என்னடா நடந்துச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு. அண்ட் அவளுமே அப்படியே கணத்தில் கை வச்சுக்கிட்டு அந்த ரூமுடைய ஒரு கார்னரில் தான் அந்த பொண்ணுக்கும் லைக் செக்ரட்டரி இல்லையா, அவளுக்குமே வந்து ஒரு டேபிள் சேர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் போயிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அண்ட் கான்ஸ்டண்ட்டாக வந்து அது திரும்பி நம்ம ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கு. பட் ஜேகே எல்லாதில் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் கண்ணை மூடி படுத்துட்ருக்காரு. லைக் கண்ணில் அவ்வளோ கோவம், அப்படியே கண்ணு கலங்குது அவருக்கு. பாஸ்ட் மொமெண்ட்ஸ் லைக் இப்போ ப்ரெசண்ட்டில் நடந்தது அதெல்லாம் நினச்சி பார்க்க அவருக்கு அவ்வளோ கோவமாக வருது. அண்ட் அந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டே வந்து கார்டனில் தானே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் அப்போது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது தான் 2 பாடி கார்ட்ஸ் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதில் ஒரு புது பாடி கார்டு இல்லையா. இப்போது அவர் வந்து லைக் அந்த பாஸ்டெல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்கல்ல. இப்போது அதுதான் நம்ம டே வந்து அதை தான் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. லைக் அவருக்குமே நிறைய லைக் ஸ்வீட் மொமெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருந்த நிமிடங்கள், லைக் ரொம்ப அழுத நிமிடங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட்ஸ் வருது. அண்ட் நம்ம டே யோசிக்கிறாரு, ஆமாம் எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் அப்படின்னாலும் என்னுடைய அப்பா அம்மாவால் அதை தாங்கிக்க முடியாது. இப்போ நான் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அவங்க அதெல்லாம் எப்படி பார்த்துட்ருக்காங்க, அதுக்கு பதிலாக என்னையும் கூட கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டேவுடைய கண்ணில் அவ்வளோ தண்ணி அப்படியே அழுதுகிட்டே அந்த கார்டனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு நம்ம டே.
அந்த பாடி கார்ட்ஸுக்குமே அதை பார்க்கும்பொழுது அவங்களுக்குமே ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் இருந்து தண்ணி வருது. நம்ம சின்ன பாஸ்க்கு ஏன் இந்த நிலமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அண்ட் இப்போ அந்த 2 பாடி கார்ட்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போது அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே போகுது. இப்போது நம்ம ஜெய்கி அவருடைய கை அப்படியே அந்த கண்ணாடியில் உடச்சிருந்துருப்பார்ல, அண்ட் இப்போது அந்த சவுண்டு கேட்டதுமே அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பயந்துட்டாங்க. அவங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களே வந்து இன்னொரு ரூம் ஸ்பேர் கீ இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜெக்கியுடைய கையிலேருந்து அவ்வளோ பிளட்டு. அண்ட் அதை பார்த்ததுமே அந்த மைட்ஸ் எல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. தம்பி ஜெக்கே தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து அவருடைய கைக்கு அந்த மிரர் பீசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணுறாங்க. பட் ஜெக்கேக்கு அந்த வலி தெரியுதா அப்படின்னா அவருக்கு சுத்தமாக அந்த வலி எதுவுமே தெரியல. அவருக்கு கண்ணில் மொத்தமும் கோபம் தான் தெரியுது. அப்படியே அவர் மனசுக்குள்ள என் அப்பா அம்மாவை தான் நான் இழந்துட்டேன், இவங்களையும் என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பார்க்குறியா நீ? கண்டிப்பாக அது முடியாது. நான் இருக்கிற வரையும் என் அப்பா அம்மாவை என்கிட்ட இருந்து உன்னால் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தாய் தகப்பன் யாருடைய தாய் தகப்பன் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு மண்டைக்கு ஏறல. பட் இப்போதைக்கு அவருடைய பேரண்ட் நம்ம தேவோடைய பேரண்ட்ஸ் தான். அது அவருடைய பெத்த அப்பா அம்மாவாக தான் நம்ம செக்கி நினச்சிட்ருக்காரு. அண்ட் இப்போது அந்த மெய்ட்ஸுமே வந்து அவருடைய கைக்கு கட்டெல்லாம் போட்டுட்டு தம்பி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா, ஏன்ப்பா இவ்வளோ கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தெரியும் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே வேர்டு தான். அண்ட் அவங்களுமே அப்படியே கிளம்பிட்டாங்க வெளியே. அண்ட் இப்போது அங்கே கட் பண்ணிவிட்டு டே சைடில் பார்த்தா டே இப்போ தானே வந்து 10 வயசு பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, கோல்டு, ரொம்ப காஃபு இந்த மாதிரியெல்லாம் இருக்க அவங்க பேரண்ட்டுமே அங்கே போனதுமே டேக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா எதிர்பார்த்துருந்துருக்க மாட்டார் நம்ம டே பேரண்ட் வருவாங்கன்னுட்டு. என்ன தான் இருந்தாலும் இப்போது நம்ம நார்மலாக இருக்கிறத விட உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா குழந்தைங்க வந்து பேரண்ட்டு கூட தானே ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டேக்கு ஃபுல்லாக அவங்க பேரண்ட் ஞாபகமாக தான் இருந்திருக்கும். எப்போ வருவாங்க வரமாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் ஒரு பக்கம், அதுவே இன்னொரு பக்கம் ஒரு கவலையாக இருந்திருக்கும். அண்ட் இப்போது பேரண்ட்ஸை வந்து கண்ணு முன்னாடி பார்த்ததுமே நம்ம டேக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். அப்படியே ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வர மாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி புள்ள அழவே ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அவங்க பேரண்ட்டுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைய பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சுல்ல. இப்போ ஜெயிக்க வந்ததுலேருந்து அவங்க வந்து சரியாக டேவை வந்து பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. ஜெக்கே வந்து கிட்டத்தட்ட 6 மந்த் ஆகிடுச்சு இல்லையா. அது 6 மந்தில் ஒரு தடவை கூட வந்து டேவுடைய பேரண்ட்டு டேவை பார்க்க வந்திருக்க மாட்டாங்க. அதனாலவே டே வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருந்திருப்பாரு. இப்போது வந்திருக்காங்க அப்படின்னதுமே டேவால் அழுக தாங்கலை. ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு லைக் அவங்க பேரண்ட்டுக்கெல்லாம் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ரொம்ப அழுதுட்ருக்காரு. அண்ட் அவங்களுக்குமே வந்து அவ்வளோ லைக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெத்த பிள்ளைய பார்க்குறோமேனுட்டு அவங்களுக்குமே பயங்கர ஹாப்பி. அண்ட் அப்படியே இருக்குது. அவங்க அம்மாவே போயிட்டு நம்ம டேக்கு கஞ்சி வைக்கிறாங்க, கஞ்சி வச்சு ஊட்டி விடுறாங்க. அண்ட் அவங்க அப்பா வந்து டாக்டர்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி அவங்கள வீட்லேயே வந்து செக் பண்ண வைக்கிறது. டேக்கு வந்து அந்த நெத்தியில் ஈர துணி பண்ணி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் வச்சு விடுறது. இந்த மாதிரி வந்து அவங்க பேரண்ட்டை டேவோடைய அப்பா அம்மா டேவை அவ்வளோ பொத்தி பொத்தி வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போது ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அம்மா வந்து இப்போ தான் டேவோடைய பெட்ரூமில் தான் வந்து டேவோடைய பேரண்ட்டு தூங்குவாங்க. லைக் டே நடுவில் தூங்குவாங்க அவங்க அப்பா அம்மா. லைக் டே வந்து டேவுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நடுவில் தான் எப்போவும் டே வந்து அவங்க கூட இருந்தால் அப்படி தான் தூங்குவார். அண்ட் இப்போது நம்ம டே பெட்டில் படுத்துட்ருக்காரு. அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. அண்ட் இப்போ தான் அவங்களுக்கும் ஞாபகம் வருது, ஜெக்கிக்கு கால் பண்ணவே இல்லையே, இங்கே வந்துட்டு கால் பண்ணுறேன்னு சொன்னேன். பட் இங்கே வந்ததுமே டேவை பார்த்து தான் அதை மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்களுமே ஃபோன் எடுத்து நம்ம ஜெக்கிக்கு தான் கால் பண்ணுறாங்க. அண்ட் இப்போது இந்த பக்கம் ஜெக்கியை பார்த்தா அவர் அந்த மொபைலில் பார்த்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, என் ஃபோன் வரும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பார். போனதும் கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க, இன்னும் கால் வரல அப்படிங்கிற மாதிரி பயங்கர கடுப்பு வர நம்ம ஆளுக்கு. அண்ட் இப்படி இருக்கும்பொழுது தான் அப்படியே ஃபோன் ரிங்காக, அது பார்த்தா வீடியோ காலு. செக்கைக்கெல்லாம் அவ்வளோதான், லைக் இவ்வளோ நேரம் கோவமாக இருந்துருவார். அதை பார்த்ததுமே லைக் அந்த ஒரு ஃபோன் காலை பார்த்ததும் நம்ம ஜெய்கேக்கு அவ்வளோ ஸ்மைல், லைக் பன்னி ஸ்மைல் போட்டுக்கின்னு நம்ம ஆள் அப்படியே ஃபோன் அட்டன் பண்ணேன். அந்த பக்கம் பார்த்தாக்கா டேவுடைய அம்மா தான். ஜெய்கே அப்படின்னா, அம்மா எப்படி இருக்கீங்க, எப்போ போனீங்க, நீங்கள் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னீங்க, ஏன் பண்ணல? ஆமாம் அப்பா எங்க, ஏன் அப்பா கூட எனக்கு கால் பண்ணல, நீங்கள் ஏன் அங்கே போயிட்டு என்ன அவ்வளோ பிஸியாக இருந்தீங்க, அங்கே போயிட்டு என்ன வேலை உங்களுக்கு, பார்த்துட்டிங்களா, கிளம்ப வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஜெக்கி சொல்ல, ஜெக்கி பொறுமை ஏன்பா இத்தனை கேள்வி ஒட்டுக்கா கேட்டால் அம்மா எப்படி பதில் சொல்வேன் சொல்லு. நான் நல்லா இருக்கேன், நான் இங்கே சேஃபாக நானும் அப்பாவும் வந்து ரீச் ஆகிட்டோம். டேவை பார்த்ததுமே கொஞ்சம் டேக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, அதை பார்த்து தான் அதில் மறந்துட்டேன்ப்பா.
அம்மா கொஞ்சம் அவனுக்கு கால் பண்ண மறந்துட்டேன். டேக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அவனை டேக் கேர் பண்ணிக்கவே இங்கே டைம் சரியாக இருந்ததுப்பா. இப்போ தான் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது வீட்டில். இப்போ தான் வந்து உட்காந்துட்ருக்கேன். இப்போ தான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்ல. ஓகே. ஓகே அப்படிங்கிற மாதிரி வாய் சொல்லுது. பட் ஆனாலுமே மனசுக்குள்ள அங்கே போனதும் உங்கள் பெத்த பிள்ளைய பார்த்ததுமே என்ன மறந்துட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கோபம் வேற. அண்ட் இப்போது டேவோடைய அப்பாவுமே உள்ளே வராரு. அண்ட் இப்போது இங்கே பாருங்கள் ஜேகே வீடியோ காலில் இருக்கா அப்படின்னதுமே ஜேகே அப்படின்னதுமே டேவுடைய அப்பாவுமே அப்படியாப்பா ஆ, அப்படியாம்மா அப்படின்ட்டு அவருமே வந்து ஜேகே எப்படிப்பா இருக்க அப்படின்னா நல்லா இருக்கேன்ப்பா. இப்போ வரேங்க ஊருக்கு அப்படின்னா ஜேகே டேக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அதனால தான்ப்பா. டேக்கு ஃபீவர் கொஞ்சம் நல்லா சரியானதுக்கப்புறம் நார்மல் ஆனதுக்கப்புறம் வரலான் இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 1 வீக் ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையாக சொல்ல. இந்த பக்கம் ஜேகேக்கெல்லாம் அவ்வளோதான் டென்ஷன் தாங்கல. 1 வீக்கா? ஏன் 1 வீக்கு? ஃபீவர் ஒரு 2-3 நாளில் சரியாயிடும்ல, அது எதுக்கு 1 வீக்கு அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. கிட்டத்தட்ட நான் இங்கே வந்து டேவை பார்த்துக்கிட்டே ஒரு 6 மந்த் ஆகிடுச்சு இல்லையா, அதனால தான் நீ வந்ததுக்கப்புறம் நாங்கள் டேவை வந்து பார்க்கவே இல்லை. ஃபோனில் வீடியோ காலில் தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பிள்ளைக்கு வேறு உடம்பு சரியில்லைல்ல, தம்பி இல்லையா, அதான் உடம்பு சரியானதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் அவனை வெளியில் எங்கேயாச்சும் ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு கொஞ்சம் ஜாலியாக சுற்றி காட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே வரலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஏன் ஷாப்பிங்கெல்லாம் அவனே போய்க்க மாட்டானா? நீங்கள் தான் போகணுமா? ஏன் அங்கே பக்கத்துல பீச்சு பார்க் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா? நீங்களே கூட போகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஜேக்கு என்னப்பா பேசுகிற, சின்ன பையன் எப்படி ஷாப்பிங் போவான் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. எனக்கு தெரியாது, சீக்கிரம் வாங்க. ஜேகே இன்னும் 1 வீக்கில் வந்துடுவோம் ஜேகே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. ஜேகேக்கு அதுக்கு மேலே செம்மைய காண்டாகுது. அண்ட் இப்போ தான் வந்து ஆல்ரெடி பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் இப்போ இந்த நாய்ஸ் லைக் இவங்க பேசுகிற சவுண்ட் அதெல்லாம் கேட்டதுமே லைட்டாக நம்ம டேக்கு முழிப்பு தட்டுது. அண்ட் இப்போ எந்திரிச்சு அப்படியே கண்ணு தேய்ச்சிக்கிட்டு புள்ள உட்காருது. அண்ட் உட்கார்ந்ததுமே அண்ட் இப்போது டேவுடைய அம்மா பார்த்துட்டு டேம்மா எந்திரிச்சிட்டியா அப்படின்னா எந்திரிச்சிட்டேம்மா அப்படின்ட்டு அப்படியே ஒரு லைக் நவுந்து வந்து டேவுடைய அம்மா ஷோல்டரில் அப்படியே தலையை சாய்ச்ச மாதிரி அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய நெத்தியில் ஈர துணி வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைக்கு ஆல்ரெடி கோல்டு வேறையா, அதனால் மூக்கெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி நல்லா பிங்க்காக ரொம்ப பிங்க்காக இருக்குது. மூக்கெல்லாம் தேய்ச்சி பிள்ளைக்கு. அண்ட் கண்ணமெல்லாம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது. ஃபீவருக்கு முகமெல்லாம் அப்படியே சவந்து போய் கிடக்கு நம்ம டேக்கு. அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜேகே நம்ம டேவை ஃபோனில் பார்க்குறாரு. ஏன்னா இந்த 6 மந்தில் நம்ம ஜேகே இதுவரையுமே நம்ம டே கூட பேசினது கிடையாது, பார்த்ததும் கிடையாது. பார்த்துருக்காரு எப்படி அப்படின்னா அவங்க வீட்டில் பிக் மாட்டி வச்சுருப்பாங்கள்ல சவத்தில், அந்த வாலில் இருக்க பிக்கில் மட்டும்தான் வந்து நம்ம ஜேகே டேவை பார்த்துருந்துருப்பாரு. அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜேகே நம்ம டேவை பார்க்குறாரு. அண்ட் டேவுமே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜேகேவை பார்க்க டேக்கு நம்ம ஜேகேவை பார்த்ததுமே அவ்வளோ ஸ்மைல். ஏ ஜேகே நீ தானே, ஏன் ஜேக்கு நீ செம்ம க்யூட்டாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பிள்ளைக்கு காய்ச்சல் எல்லாம் ஒரு பக்கம் பறந்து போச்சு. இப்போ ஜேகேவை பார்த்ததுமே நம்ம டேக்கு செம்ம அப்படியே ஒரு மாதிரி பாக்ஸு ஸ்மைலில் ஏன் ஜேகே நீ அழகாக இருக்க, செம்ம க்யூட்டாக இருக்க, பன்னி மாதிரி இருக்க. ஒன்று ஜேகேன்னு கூப்பிட மாட்டேன், பன்னின்னு தான் கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஏ பன்னி மை க்யூட் லிட்டில் பன்னி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்போ இந்த ஃபோன்லேயே கொஞ்சுவாங்கல்ல அந்த மாதிரி தான் நம்ம ஜேகேவை கொஞ்சிக்கிட்டு கிடக்க. நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டேவை பார்க்குறாரு. டேவுமே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு. இதுவரையும் அவங்க கான்வர்சேட் பண்ணதே கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் கான்வர்சேட் பண்ணும்பொழுதே நம்ம ஜேகே கூட இவ்வளோ அட்டாச் ஆக பார்க்குறாரு. பட் ஜேகேக்கு அது மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பண்ணுது. லைக் அவருக்கே அது என்ன அப்படின்ட்டு அந்த என்ன ஃபீல் அப்படின்ட்டு அவருக்குமே தெரியலை. பட் இருந்தாலும் நம்ம ஜேகே வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசலை. ஆமாம் நான் தான் ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம கேட்குற எந்த கொஷனுக்குமே அவர் ஆன்சரே பண்ணல. எப்படி இருக்க ஜேகே அப்படின்னாலுமே அப்படிங்கிறாரு. சாப்பிட்டியா? என்ன பண்ணிகிட்ருக்க ஜேகே, நீ அங்கே தனியாக நீ அம்மா கூட வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம ஜேகேவா டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம ஜேகே சொன்னதுமே நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன் பன்னி என்ன அப்படி பேசிகிட்டு இருக்க நீ, ஏன் நான் உன் தம்பி தானே, என்ன கூட நீ பார்க்க வர மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஒரு மாதிரி மூஞ்ச சொல்லிச்சிக்கிட்டு அவங்க அம்மா ஷோல்டர்லேயே மறுபடியும் படுக்க. சரிப்பான்னுட்டு நம்ம டேவுடைய தலையை அப்படியே தடவி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம டேவுடைய அப்பாக்கெல்லாம் செம்ம ஸ்மைலு. நம்ம இப்படி பேசுகிறத பார்த்ததுமே 2 பேரும் ஒன்றாரதான் சரி.
அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவருமே சரிப்பா ஜேகே நாங்கள் இன்னும் 1 வீக்கில் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை அப்படியே கட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜேகேக்கு நம்ம டேவை ஃபஸ்ட்டு பார்த்ததுமே ஒரு மாதிரி ஃபீலாக இருந்திருக்கும். அது என்ன ஃபீல் அப்படின்னுட்டு அவருக்கும் தெரியல. இப்போது ஃபோன் பேசுகிற வரையும் அவர் நார்மலாக இருந்திருப்பார். இப்போது ஃபோன் கட் ஆனதுமே நம்ம ஜேகேக்கு மறுபடியும் அந்த பழைய கோபம் அப்படியே வருது. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் அப்பா அம்மாவையே என்கிட்ட இருந்து பிரிக்க பார்ப்பான், நடக்க விட்டா தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜேகே அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. அண்ட் இப்போ அப்படியே டே பக்கம் பார்த்தா டேவா அப்படியே அவங்க அம்மா ஷோல்டரில் தான் தலையை வச்சுட்ருக்காங்க. மா ஆனாலும் ஜேகே கொஞ்சம் ரூடாக தான் பேசுகிறான்ல அப்படின்னா. ஆமாப்பா ஜேகே கொஞ்சம் ரூடு. ஆ சரி சரி. ஆனாலும்மா ஜேகே செம்ம க்யூட்டாக பன்னி வந்துட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே சிரிக்க. ஆமாம் ஆமாம் அவன் பன்னி தான் அப்படின்ட்டு ஜேகே லைக் டேவுடைய பேரண்ட்டுக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஓகே நம்ம டே வந்து அவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு. அண்ட் இப்போது அந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு இன்னொரு கண்ட்ரியில் ஒரு ஹாஸ்பிட்டல், அது ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஐசியூ வார்ட், அது லைக் ரொம்பவே லைக் செக்யூர் பண்ண மாதிரி இருக்குது. அந்த ஃபுல் ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே ரொம்ப செக்யூர் பண்ணிவிட்டு அவ்வளோ பாடி கார்ட்ஸ். அண்ட் உள்ளே போகிற ஒவ்வொரு நர்ஸையும் சரி ஒவ்வொரு டாக்டரையும் சரி அவங்களுடைய பெர்மிஷன் அந்த பாடி கார்ட்ஸ் செக் பண்ணாமல் உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அண்ட் இப்போது அந்த ஐசியூ வார்டுக்குள்ளே பார்த்தா ஒரு பேஷண்ட்டை லைக் ஒரு பர்சன் ஐசியூ வார்டில் லைக் ஒரு கோமால் ஸ்டேஜில் படுத்துட்ருக்காரு. கோமா ஸ்டேஜ்லன்னு சொல்கிறத விட அவர் கோமாவில் தான் இருக்கார். கிட்டத்தட்ட 6 மந்த்தாக அவர் இப்போ கோமாவில் தான் இருக்கார். அண்ட் இப்போது அங்கே இருக்கிற காட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம சார் வந்துடுவாரா அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர்கிட்ட கேட்க. ஆக்சுவலி அந்த டாக்டர் இப்போ அந்த பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி டாக்டர் இந்த மாதிரி அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி தான் அவங்க. அண்ட் அந்த டாக்டருமே சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, அவர் கோமாவில் இருக்கார். அவருடைய பாடியில் இருக்க ஊண்டி ஆல்ரெடி வந்து ஆறிடுச்சு. பட் இருந்தாலுமே அவர் இப்போது கோமாவில் இருக்கார். கொஞ்ச நாள், மேபி 1 மந்த், 1 இயர், 2 இயர், எப்போ வேணாலும் அவர் கண்ணை ஓப்பன் பண்ணலாம். பட் அவர் கண்டிப்பாக கண்ணை திறந்துருவார். அது எப்போன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியான டாக்டர் சொல்லிவிட்டு அவருமே போகிறாரு. அண்ட் இந்த பக்கம் காட்ஸுக்கெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஏன் இந்த மாதிரி பாஸுக்கு நடந்துச்சு அப்படின்ட்டு. அண்ட் இப்போது அந்த சீனை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கம் டேவை பார்த்தா நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. நம்ம டேக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பி, ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா கூட தூங்குறாருல்ல. இப்போ ஃபீவர் கூட அவங்க அப்பா அம்மாவை பார்த்ததுமே ஓரளவுக்கு ஃபீவர் பிள்ளைக்கு குறைஞ்சி போயிருந்துருக்கும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனதுமே ஓரளவுக்கு லைக் ஒரு 70% வந்து ஃபீவர் குறைஞ்சிச்சு நம்ம டேக்கு. இந்த கோல்டு தலைவலி இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனதுமே டேவுடைய அம்மா தான் எந்திரிச்சு டேக்கு உண்டான கஞ்சி, அவங்களுக்கு உண்டான பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. டே வந்து ஸ்கூலுக்கு லீவும் சொல்லியாச்சு, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. அண்ட் இப்போது டேவுடைய அம்மா கிச்சனில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, நம்ம டேக்கு தூக்கம் தெளிஞ்சிருச்சு. அப்படியே எந்திரிச்சு கண்ணை தேய்ச்சிக்கிட்டு பக்கத்தில் வந்து அவங்க அப்பா வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்கார். அண்ட் இப்போ பக்கத்தில் பார்த்தா அவங்க அம்மாவும் இல்லையா, அப்போ ஸ்மெல்லும் நல்லா தூக்கலாக வருது. நம்ம டேக்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா அம்மா தான் எதுவும் சமைக்கிறாங்க அப்படின்ட்டு கண்ணை தேய்ச்சிக்கிட்டே புள்ள அப்படியே க்யூட்டாக எழுந்து கிச்சன் பக்கம் லைக் இந்த ஹாலில் தான் வந்து சுற்றி பார்க்குது. அவங்க அம்மா கிச்சனில் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே நேராக போயிட்டு கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மேட்ஸ் எல்லாம் அங்கங்கே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு கார்டனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் அதெல்லாம் நம்ம டே கண்டுக்கல. இப்போ அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, நேராக போயிட்டு அவங்க அம்மா அந்த பாத்திரமெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. அண்ட் போனதுமே பேக் ஹக் பண்ண டேவோடைய அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. டேம்மா அப்படின்னா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, இந்த மாதிரி நீங்கள் எனக்கு குக் பண்ணி கொடுத்து எவ்வளோ நாள் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டேவும் பேக் ஹக் பண்ணேன். சரி நீ போயிட்டு சோஃபாவில் உட்காரப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா நம்ம டே தூங்கி எழுந்து வந்து மூஞ்சி அப்படியே இருக்குது. மூஞ்சி கூட துடைக்கல, வாய் கூட துடைக்கல. போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வானா, எங்கே ஃப்ரெஷ்ஷாக வருது, அப்பா தான் ரெஸ்ட் ரூமில் இருக்காரு அப்படின்னா. ஓ சரி அப்போ வந்ததுக்கப்புறம் நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருப்போ, நான் உனக்கு பால் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி அப்படின்ட்டு நம்ம டேவுமே அப்படியே மேலே வராரு. அதுக்குள்ளே அவங்க அப்பாவுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு இருந்திருப்பாங்க. டேமா எந்திரிச்சியா வாடி செல்லோன்னிட்டு அப்படி காலையில் எழுந்து வந்து லைக் பெற்றவங்க தூங்கி எழுந்ததுமே என்ன பண்ணுவாங்க பேரண்ட்டு, குழந்தைங்கள கொஞ்சிறது தானே வேலை. தூங்குற பிள்ளையாக இருந்தக்குள்ளே நான் எல்லாம் தூக்கி மடியில் வச்சு கொஞ்சிக்கிட்டு கிடப்பேன். அந்த மாதிரி இந்த டேவுடைய அப்பாவுமே தூக்கி வச்சு லைக் உட்காந்துக்கிட்டு கட்டில் உட்காந்துட்ருக்காரு.
அப்படியே தூக்கி நம்ம டேவை மடியில் உட்கார வச்சுக்கிட்டு டேமா ஐயோயோ என் பையன் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டேக்கு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அவங்க அப்பா. போதும்ப்பா போதும்ப்பா போதும் போதும் நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆக போகிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவருமே எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடி போயிட்டார். அண்ட் எப்போ டேவுமே அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிட்டு வர்றாரு. அதுக்குள்ளே டேவுடைய அம்மா டேக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லைக் பால் கஞ்சி இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் அப்படியே டேபிளில் வச்சுக்கிட்டு இருக்க. அண்ட் இப்போது நம்ம ஜேகேவுடைய அம்மாவுக்கு டேவுடைய அம்மாவுக்கு ஜேகே கிட்ட இருந்து தான் கால் வருது. பார்த்தா அது வீடியோ கால். நம்ம ஜேகே கால்னு தெரிஞ்சதுமே டேவுடைய அம்மாக்கெல்லாம் ஒரு ஸ்மைல், ஜேகே வா அப்படின்ட்டு அப்படியே அந்த டைனிங் டேபிளில் தான் உட்காந்துக்கிட்டு கால் அட்டன் பண்ணி அந்த வீடியோ கால் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே அப்படின்னா அம்மா எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, அப்பா எங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே கொஷினாக அடிக்கணும் உட்காந்துட்ருக்க. ஜிகே நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா, என்ன பண்ணிகிட்ருக்க, ஸ்கூல் ரெடி ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரில கேட்கா. ரெடி ஆகிட்டேன். ஆமாம் எப்போ வரீங்க ஊருக்கு? ஜேகே டேக்கு உடம்பு சரியானதும் வந்துடுவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த பக்கம் ஜேகேக்கு பார்த்தா அவ்வளோ காண்டாகுது. மறுபடியும் டே 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 அப்போ நான் யாரா அப்படிங்கிற மாதிரி கோவம் இருந்தாலையும் அது வெளியே காட்டாமல் மனசுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டா. ஓகே அப்பா எங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தா இப்போ தான் அவங்க அப்பா ரெடி ஆகிட்டு இருப்பார் இல்லையா, ரூமில் தான் இருக்காங்க, அவங்க இன்னும் வெளியே வரல. அண்ட் இப்போ டேவுடைய அம்மாவோ அப்பா ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓகே அப்படின்ட்டு நார்மலாக 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போது பேக் சைடில் அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி வர்றது நல்லாவே நம்ம செக்கிக்கு தெரியுது. ஏன்னா இப்போ டேவுடைய அப்பா தான் அந்த ஸ்டெப்பில் இறங்கி வராங்க. அண்ட் அதை பார்த்ததுமே ஜேகேக்கு ஒரு ஸ்மைல் வருது, அப்பா வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டேவுடைய அம்மாவும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததுமே எங்கே ஜேக்கி கால் பண்ணியிருக்காங்க வாங்க அப்படின்னா அவங்களுமே பேசுகிறாங்க. அண்ட் இப்போது 2 பேரும் அப்படியே அந்த வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கும்பொழுது தான் தப்பு தப்பு தப்புன்னு சவுண்டு. பார்த்தா நம்ம டே தான் ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஆகிடுச்சுல்ல. இப்போ ஜேக்கே மேலேருந்து பார்த்துருக்கேன் எங்கே என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மானிட்டு. பார்த்தா 2 பேரும் வீடியோ காலில் நம்ம ஜேக்கே கூட தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே அதுதான் நம்ம டேக்கெல்லாம் ஒரே ஆனந்தாகி போச்சு. காய்ச்சலெல்லாம் பறந்தும் போயிடுச்சு. அப்படியே தப்பு தப்பு தப்புன்னு அந்த படியில் தான் இறங்கி ஓடி வருது. அந்த சவுண்டு ஜேகேக்கும் நல்லா கேட்குது. என்னடா சவுண்டு அப்படிங்கிற மாதிரி பார்க்க டேவுடைய பேரண்ட்டுமே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க என்னது அப்படின்ட்டு. பார்த்தா நம்மளால் அப்படியே ஓடி வர்றதை பார்த்ததுமே அவங்களுக்கே பயம் ஆகிடுச்சு. ஐயோ டேம்மா கீழே விழுந்துட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு டேவுடைய அப்பா தான் அப்படியே பேசிகிட்டு இருக்க காலை விட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு ஓடுறாரு. நல்லா விழமாட்டேன்ப்பா நீங்கள் அங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. பட் இருந்தாலுமே நம்ம டேக்கு லாஸ்ட் ஒரு 2 ஸ்டெப்பு இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆகிடுச்சு. இப்போ கீழே விழ போக நம்ம டேவுடைய அப்பா ஆல்ரெடி ஓடினார் இல்லையா டேவை பிடிக்க. அவர் போனதுமே அப்படியே பிடிச்சிட்டாரு. நல்ல வேலையாக நம்ம டே கீழே விழலை. அண்ட் இப்போ இங்கே நடந்தது டேவுடைய அப்பா எந்திரிச்சு போனதுமே நம்ம ஜேகேக்கு கோவம் வந்திருக்கும். அண்ட் இப்போது டே ஸ்லிப் ஆகிருந்துருப்பார் இல்லையா 2 ஸ்டெப்புக்கு மேலே. அண்ட் அப்போது ஜெக்கியோடைய ஃபேஸு அப்படியே ஒரு மாதிரி மாறி இருந்திருக்கும். லைக் கோவத்தில் இருந்தது ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாக மாறி இருந்திருக்கும். அண்ட் மறுபடியும் டேவுடைய அப்பா ஜெக்கியை பிடிச்சதுமே அது மறுபடியும் கோவம் ஆயிடுச்சு நம்ம ஜெக்கிக்கு. அண்ட் இப்போது அப்படியே நம்ம டேவை மெதுவாக கூட்டிகிட்டு லைக் அந்த டேபிளில் அந்த சேரில் தான் உட்கார வச்சுட்டு எதுக்கு இந்த மாதிரி ஓடி வரட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நீங்கள் மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க அந்த பன்னி கூட, நான் பேசக்கூடாதா அப்படின்ட்டு இப்போது ஃபோனை கொடுங்க நானே பேசிக்கிறேன் பண்ணி கூட அப்படின்ட்டு அப்படியே அந்த ஃபோனை பிடிங்க. பன்னி நீ என்ன எங்கள் அப்பா அம்மா கூட மட்டும் பன்னி நீ என்ன அப்பா அம்மா கூட மட்டும் பேசிகிட்டு இருக்க, என் கூடலாம் பேச மாட்டியோ, ஏன் இங்கே இருக்கிறது நான் கண் தெரியலையோ அப்படின்னு மாதிரி கேட்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே நீ என் கூட பேசவே மாட்டேங்கிற, நீ பாட்டுக்கு நீ உருன்னு உட்காந்துட்ருக்க, உன் கூட பேசி தானே நான் அங்கேருந்து வேக வேகமாக ஓடி வந்தேன், நீ பாட்டுக்கு நீ இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பேசிக்கிட்டே இருக்கா. சரிப்பா இந்த ஃபஸ்ட்டு இந்த பாலை குடி அப்படின்ட்டு அந்த ஃபோனை வாங்கிட்டு அப்படியே நம்ம டேக்கு தான் அந்த பாலை கொடுக்குறாங்க. என்னம்மா எப்போ பார்த்தாலும் பால் கஞ்சி இது தானா, வேறு எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி மூச்செல்லாம் சுழிச்சிக்கிட்டு நம்ம டே அந்த பாலையும் குடிக்கிறாரு. அண்ட் இப்போது நம்ம டே பால் குடிக்கிறது லைக் டே சென்டரில் உட்காந்துட்ருக்காரு. இந்த பக்கம் அவங்க அம்மா, அந்த பக்கம் அவங்க அப்பா. இப்போ ஃபோனுமே சென்டரில் தான் இருக்குது. நம்ம ஜெக்கிக்கு டேவுடைய ஃபேஸ் நல்லாவே தெரியுது. அண்ட் இப்போது டேவை தான் பார்த்துட்டே இருக்காரு நம்ம ஜேகே. டேவை பார்க்கும்போதெல்லாம் அவருக்கே அறியாமல் அவர் மனசுக்குள்ளே ஒரு ஃபீல் வருது. பட் அது என்ன ஃபீல்ன்ட்டு அவருக்கே தெரியல. அவர் நினச்சிட்ருக்காரு அது எல்லாமே கோபம் அப்படின்ட்டு. அண்ட் இப்போது டே பால் குடிச்சிட்டு இருந்தார்ல, பாதி டம்ளருக்கு மேலே அவரால் குடிக்க முடியல. அவருக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. அப்படியே நம்ம டே என்ன பண்ணிட்டாரு, அந்த டம்ளரை வச்சுட்டு வேகமாக எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூமுக்கு தான் ஓடுறாரு. அந்த
அப்படி அவர் சொல்லி லைக் அவர் எந்திரிச்சு ஓடுனதுமே டேவுடைய அப்பாவும் சரி அவங்க அம்மாவும் சரி பயந்துட்டாங்க. என்னாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு போக டே வந்து வேகமாக ஓடுனதில் ஸ்லிப் ஆகிட்டு கீழே விழுந்துட்டாரு. பட் இருந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு வேகமாக வந்து ரெஸ்ட் ரூமுக்கு தான் ஓடுறாரு. அண்ட் இந்த பக்கம் ஜேகேக்கு பார்த்தா டே இந்த மாதிரி ஓடுனது ஜேகேவுடைய பின்னாடி டேவுடைய பேரண்ட் ஓடுனது டே எந்திரிச்சு ஓடுனதுமே அவருக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. என்னாச்சு அப்படின்ட்டு இப்போ அவர் கீழே வேற விழுந்துட்டாரா, அது இன்னும் நம்ம ஜேகேக்கு பயம் ஆயிடுச்சு. என்னாச்சு அவனுக்கு அப்படின்ட்டு நம்ம ஜேகே அந்த வீடியோ காலில் தான் அப்படியே கத்துறாரு. பட் அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அண்ட் வீடியோவில் இப்போ யாருமே தெரியவும் இல்லை. அண்ட் இதோட இந்த பார்ட் 2 நான் முடிக்கிறேன்டா. மேபி வந்து இது எத்தனை பார்ட், மேபி 6 or 7 கூட வரலாம். ஓகேவா? உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. நோ ஹேட் அண்ட் ஹட் கமெண்ட்ஸ். இது ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவுடைய நெக்ஸ்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் தான், மேபி டியூஸ்டே அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நீட்டு பேலன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 2 ஷார்ட்டுடைய நெக்ஸ்ட் பார்ட்டு, இதனுடைய நெக்ஸ்ட் பார்ட்டு, மாஃபியா ரிவெஞ்சு, இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வந்து நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகேவா சாரா சிஸ்டர்? And bye. Take care.